குறிப்பாக கடக ராசியினரின் ஜாதகத்தில் 4வது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வருகிறார் இந்த புதன் கிரகத்தின் இந்த சஞ்சாரமானது கடக ராசியினரின் மன வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. நீண்ட காலமாக குடும்ப உறவுகள் மத்தியில் நீடித்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நாள்பட்ட நோய் பிரச்சனைகளில் இருந்து விடுபடும் காலம் வரும். மேலும் பண விஷயங்களில் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக மாறும். நிலம் சார்ந்த முதலீடுகள் நல்ல லாபத்தை அளிக்கும். முன்னர் செய்து வைத்த முதலீடுகள் வழியே கொள்ளை லாபம் பார்க்கும் வாய்ப்பும் காணப்படுகிறது. அனுபவம் உள்ளவர்களின் வழிகாட்டுதல் படி தொழில் வாழ்க்கையில் முடிவுகளை எடுக்க எதிர்பார்த்த வளர்ச்சியை காண முடியும் என கூறி வருகிறார்கள். புதன் கிரகத்தின் சஞ்சாரம் வணிக ரீதியாகவும் எதிர்பார்த்த மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. அதிலும் முக்கியமாக அக்டோபர் மாதம் கிரகப்பெயர்ச்சி மற்றும் ராசி பலன் வேத ஜோதிடத்தின்படி அக்டோபர் மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மேலும் அக்டோபர் மாதம் சில கிரகங்கள் பலமாகவும் சில கிரகங்கள் பலமிழந்தும் காணப்படும். அதேபோல் இந்த மாதம் பல முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சி நடக்க உள்ளது. இது 12 ராசிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த மாதம் குரு, புதன், செவ்வாய் மற்றும் சுக்கிரனின் பெயர்ச்சிகள் மாறும். இது நவபஞ்சம, மாளவிய மற்றும் ருச்சக யோகம் போன்ற ராஜயோகங்கள் உருவாக்குகிறது. கிரகங்களின் இந்த மாற்றம் பெரும்பாலான ராசிகளுக்கு சாதகமான மற்றும் அனுகூலமான பலன்களை கொடுக்கவிருக்கிறது. இதில் குறிப்பாக கடந்த சில மாதங்களாகவே அவதிப்பட்டு வந்த குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகும். நினைத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய யோகம் ஏற்படுகிறது. எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதம் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும், பணவரவு திருப்தியாக இருக்கும்? அதில் முதல் ராசியாக கடக ராசியும் ஒன்று. ஏனென்றால் கடக ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதத்தின் துவக்கத்திலிருந்தே உத்தியோகத்தில் மற்றும் தொழிலில் இருந்து வந்த நெருக்கடிகள் மற்றும் சிக்கல்கள் விலகுவதை கண்கூடாக பார்க்கலாம். அதே போல மாதத்தின் 2ஆம் பாதிக்கு பிறகு குரு பகவான் ராசியிலேயே உச்சம் பெற்று ஜன்ம குருவாக அமைவது எல்லா விதங்களிலும் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும். கடந்த சில மாதங்களாக இருந்து வந்த தடைகளும் நெருக்கடிகளும் நீங்கி நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய யோகம் உண்டாகும். குறிப்பாக எவ்வளவு வருமானம் வந்தாலும் செலவு குறையவே இல்லை என்ற நிலை மாறி வருமானமும் அதிகரிக்கும், சேமிக்கவும் முடியும் என்ற நிலை உருவாகும். அது மட்டுமில்லாமல் இந்த மாதம் நீங்கள் விரும்பியது நடக்கும், செல்வாக்கு அதிகரிக்கும், வருமானம் மேம்படும், பணவரவில் இருந்த தடைகள் நீங்கும், எல்லா விதங்களிலும் முன்னேற்றத்தை காண்பீர்கள். கடந்த காலத்தில் உங்களுடைய முயற்சிகளும் கடின உழைப்பும் முழுமையாக பயனளிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். உங்கள் வேலையில் நீங்கள் மேற்கொண்ட எல்லா முயற்சிகளிலும் கடின உழைப்பும் நேர்மறையான பலன்களை தரும். உங்கள் துணைவியுடன் மகிழ்ச்சியான தருணங்களை செலவிடுவீர்கள். பொதுவாகவே குரு பகவான் ஒரு ராசியில் 12 மாதங்கள் தங்குவார். இந்த முறை 12 ஆண்டுகள் கழித்து நடைபெறும் கடகராசி குரு பெயர்ச்சி அனைத்து ராசிகளுக்கும் பல்வேறு விதமாக தாக்கத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக சில ராசிக்காரர்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டமும் நன்மைகளும் கிட்டும் என்று கூறி வருகிறார்கள். சமூகத்தில் மரியாதை உயரும். உங்களுக்கு நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். வெளிநாட்டு பயணம் சாத்தியம். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகும். நிதி முன்னேற்றம் காணப்படும். அதேபோல் 50 வருடங்களுக்கு பிறகு குரு பகவான் கடகராசிக்குள் உச்சத்தை பெறுகிறார். தனம் பெருகும், காலத்தை சந்திக்கிறார்கள். நம்பிக்கை அதிகரித்து வாழ்க்கை முன்னேறும். திருமண வாழ்வில் மகிழ்ச்சி, கூட்டாண்மை தொழில்களில் வெற்றி, சமூகத்தில் மரியாதை கிடைக்கும். மேலும் சந்திரன் ஆட்சி செய்யும் இந்த ராசிக்காரர்கள் கூர்மையான சிந்தனை, நல்ல முடிவெடுக்கும் திறன் கொண்டவர்கள். தன்னலமின்றி பிறருக்கு உதவும் குணம் கொண்டதால் குபேரனின் செல்லமாக கருதப்படுகிறார்கள். இதனால் இவர்களுக்கு எளிதில் பண குவிப்பு ஏற்படும். குறிப்பாக கடகராசிக்காரர்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவது நல்லது. நரம்பு, கால் தொடர்பான விஷயங்களில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களில் செல்லும் போது அதீத கவனம் தேவை. மேலதிகாரிகள் விஷயங்களில் விழிப்புணர்வுடன் செயல்படுவது அதைவிட நல்லது. புதன்கிழமை தோறும் மதிய வேளைகளில் ஏழைகளுக்கு அன்னதானம் அளிப்பது ஏற்றத்தையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. அது தொடர்பான நபர்களுடன் சகவாசம் வைத்துக் கொள்ளக்கூடாது. மேலதிகாரிகளிடம் தர்க்கம் செய்வது, வாக்குவாதம் செய்வது தவிர்ப்பது நல்லது. அரசு துறையில் இருப்பவர்கள், அரசியலில் இருப்பவர்கள் செய்யாத தவறுகளில் சிக்கிக்கொள்ளும் வாய்ப்புள்ளதால் மிகுந்த எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பயணங்கள், குடும்பம், வெளியிடம், கையெழுத்து போடுவது, நண்பர்கள், உறவினர்கள் என அனைத்து விஷயங்களிலும் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது. சனிக்கிழமை தோறும் பெருமாள், தாயார், ஆஞ்சநேயர் வழிபாடு சகல விதமான நன்மைகளையும் ஏற்படுத்தும். பசு நெய் கொடுத்து வழிபடுவது நன்மைகளையும் மகிழ்ச்சிகளையும் கொடுக்கும். எடுத்த காரியங்களில் எல்லாம் வெற்றி பெறும் யோகம் உண்டாகப் போகிறது. நீங்கி செல்லும் உத்தியோகம், தொழில், படிப்பு, வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் நீங்கும். மேலதிகாரிகள் மன அழுத்தத்திற்கு ஆளாகி உங்களுக்கு சிறு சிறு குடைச்சல்களை கொடுக்கும் சூழல் ஏற்படாம். தொழிலில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாகவே நீங்க உள்ளது. ஏற்றத்தின் அமைப்பு பன்மடங்காக உங்களுக்கு உயரும்.
அனுமன் சாலிசா ஆதித்ய கிருதயம் படிப்பது கேட்பது நன்மைகளை தரும். எந்த விஷயங்களில் கையெழுத்திட்டாலும் அதை ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. தான் உண்டு தன் வேலை உண்டு என்றிருப்பது நன்மைகளை ஏற்படுத்தும். பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டாகும். பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது. புதிய விஷயங்களை செய்யும் போது அது குறித்து நீண்ட ஆராய்ச்சி செய்துவிட்டு செய்வது பாதிப்புகளிலிருந்து காக்கும். இதேபோல் கடகராசியில் புதன் பகவான் அமரப்போவதால் புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் வரும். ஆனால் புதிய ஆட்களை நம்பி வியாபாரத்தை தொடங்காமல் இருப்பது நல்லது. எந்த விஷயத்தை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது அதைவிட நல்லது. மாணவர்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் படிப்பது நன்மைகளை ஏற்படுத்தும். முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. பணம், தொழில், வியாபாரங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக மாறும். பண வருமானம் தொடர்பான விஷயங்களில் மாற்றம் வரும். அரசியல்வாதிகள், அரசு ஊழியர்களால் சிக்கல் வரும் வாய்ப்புள்ளது. அலைந்து திரிந்து செய்யும் தொழில் அமைப்புகள் ஏற்படும். பிள்ளைகள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். கார் வாங்கும் யோகம் உண்டாகும். வேலை மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. சனி வக்கரமாக இருப்பதால் இரண்டாவது திருமணம் செய்ய ஏற்ற நிலை இல்லை. திருமணத்திற்கு பொருத்தம் பார்ப்பது, முகூர்த்தம் குறிப்பது போன்றவற்றில் மிகுந்த கவனம் தேவை. வெளிநாட்டில் இருப்பவர்கள் வேலை மாற்றம் செய்வீர்கள். குறிப்பாக தனியார் துறையில் உயர் பதவி, அரசு வேலை, புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். பேச்சில் அதிகாரம் தோன்றும். அரசு அதிகாரி, உயர் பதவிகளில் இருப்பவர்கள் மீது வம்பு வழக்குகள் உருவாவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. வீடு கட்டும் யோகம் உண்டாகும். நிலம், இடம் வாங்கும் யோகம் உண்டாகும். தனவரவும் ஏற்படும். சகோதரர்களின் ஆதரவு முழுமையாக கிடைக்கும். முயற்சிகள் அனைத்தும் பலிக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் ஏற்படும். புதிய கார் வாங்கும் யோகம். நல்ல பயணங்களை செய்து மகிழ்வீர்கள். புதன் லாபத்தில் இருப்பதால் அற்புதமான பணவரவும் உண்டாகும். தொழில், வியாபாரம், வேலையில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும். வெளிநாடு யோகம் உண்டாகும். அலுவலகத்தில் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. விபரீத ராஜயோகம் உண்டாகும். வேலை மாற்றம் பெறும் வாய்ப்புள்ளது. காப்பீடு நிறுவனத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல காலகட்டம் இது. துணைவியுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. உங்கள் துணைவிக்கு நல்ல வருமானம் ஏற்படும். குடும்பத்தில் சிக்கல்கள் ஏற்படும். உங்கள் வேலையிலும் சிறு சிறு பாதிப்புகள் வந்து போகும். வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டு யோகம் உண்டாகும். பதவி உயர்வு, சம்பள உயர்வும் கிடைக்கப் போகிறது. அதேபோல் காதல் விஷயங்களில் பல சிக்கல்கள் ஏற்படும். வெளிநாட்டில் வேலைக்கு செல்வோர் ஒரு முறைக்கு இருமுறை எல்லா விஷயங்களையும் சரிபார்த்து கவனமாக செல்வது நல்லது. பயணங்களின் போது மிகுந்த கவனம் தேவை. உடல்நிலையில் அப்பாவின் உடல்நிலையில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது அதைவிட நல்லது. தொழில் ரீதியாக நிறைய வெற்றிகள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. மேலும் இதுநாள் வரை பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய விடிவு காலம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இதுவரை எந்த காரியங்களை தொட்டாலும் அது இழுபடியாகி கொண்டே இருந்திருக்கும். இனி அந்த நிலைமை படிப்படியாக உங்களுக்கு மாற உள்ளது. எடுத்த காரியங்களெல்லாம் வெற்றியை குவிப்பீர்கள். வார்த்தைகளில் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது. பொது இடங்களில் பேசும் போதும் கவனமாக இருக்க வேண்டும். யாருடன் வம்பையும் இழுக்க வேண்டாம். யாருடன் பேசினாலும் மிகுந்த கவனமாகவும் கனிவாகவும் பேசுவது நல்லது. உங்களுக்குள்ள காலகட்டம் மிகவும் கடினமாக உள்ளது. அதற்காகத்தான் இப்படி கூறுகிறேன். காது, மூக்கு, தொண்டை தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை. சுபிக்ஷங்கள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இது. எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் உங்களுக்கு அனைத்தும் நடக்க உள்ளது. தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் அனைத்தும் நீங்கும். புதிதாக நல்ல பதவிக்கு வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். ஆச்சரியமான முன்னேற்றங்கள் உங்களுக்கு உண்டாக உள்ளது. தனிப்பட்ட முறையில் உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் அனைத்தும் நிவர்த்தியாகும். பழைய கடன்களை தீர்த்து முடிப்பீர்கள். முதலீடுகள், வீடு, நிலம் போன்றவற்றை விற்றாவது உங்கள் கடன் அனைத்தையும் அடைத்து முடிப்பீர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களை ஒதுக்கி வைத்தவர்கள் கூட உங்களை தேடி வந்து உங்களிடம் பெரிய பொறுப்புகளை கொடுப்பார்கள். அதிலும் முக்கியமாக இனிமேல் ஒதுங்கி கொண்டிருந்த நீங்கள் பிரபலமாகும் வாய்ப்பு உள்ளது. நல்ல முன்னேற்றங்களும் வளர்ச்சியும் உண்டாகும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களை அடுத்தடுத்து செய்வீர்கள். பிள்ளைகள் விஷயங்களில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் அனைத்தும் நீங்கும். பிள்ளைகள் வாழ்க்கையில் தடைப்பட்டிருந்த அனைத்து விஷயங்களும் இனி நிவர்த்தியாகி அடுத்தடுத்து நல்லதையே நடக்கும்.